அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 18/7/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ எக்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,188 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:40. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 88 பாயிண்ட் பாசிட்டிவில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டியில் ஓப்பன் எப்பயுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓப்பனில் ஒன்றா இருந்தது அப்படின்னா அப்போ லோ டு ஹை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஓப்பனு ஹையும் ஒன்றா இருந்ததுன்னா ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ மார்க்கெட் ஒரு 150 எக்ஜஸ்ட் நிஃப்டி பிரகாரமே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடம் 25,200ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும். 25,200ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எஸ்டர்டே லோ நம்மளுக்கு 25,111. ஓகேங்களா? அப்போ 25,111 முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,111. எஸ்டர்டேல வந்து 25,101. இந்த எஸ்டர்டே லோக்கு கீழே இவங்க ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதை வச்சு வருவாங்க? 25,000ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் 25,000ங்கிறது. அப்போ 25,000க்கு கீழேயா மேலேயா அப்படின்னு பார்க்கணும். இப்போ எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணாங்கன்னா புட் செல்லர் பேனிக் ஆகணும். புட் செல்லர் பேனிக் ஆகினாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தாவே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட்டு. இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த வீக்கில் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் பெண்டிங் பாயிண்ட்டு ஒன் டே ரேஞ்ச் 200 பாயிண்ட்னா மந்த் 1 வீக்குக்கு 1000 பாயிண்ட் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் தான் நம்மளுக்கு 582. ஓகேங்களா? 580 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இன்னும் பேலன்ஸ் வந்து 422 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸில் இருக்காங்க. அப்படின்னா இன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி தான் இந்த டேட்டா காமிச்சிட்ருக்காங்க. அப்போ ஒன் டே ரேஞ்சு நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாவே நம்மளுக்கு பெரிய பாயிண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட். இப்போ 400 பாயிண்ட் இருக்காங்க. நேற்றுலாம் 100 பாயிண்ட் தான் நம்மளுக்கு 140 பாயிண்ட் தான் நம்மளுக்கு நம்ம ஹை டு லோவே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலேயா கீழேயான்னு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்ததுன்னா நம்மளுக்கு லோ டு ஹை வந்து ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்ததுன்னா ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்சு நம்மளுக்கு கொடுக்கணும். அப்போ ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 57,000 மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த 57,000க்கு கீழேயா மேலேயான்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்கனாலும் இங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட், 1 வீக்குக்கு 2500 பாயிண்ட் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு சென்செக்ஸில் எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காது, பேங்க் நிஃப்டியில் இன்னும் 950 பாயிண்ட் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. அப்போ இன்றைக்கி அது ஒரு 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தாவே நல்ல ஒரு பெரிய பாயிண்ட்டாக நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் ஒரு ஃபியூச்சர் இப்போ ஆப்ஷன் பையரோ செல்லரோ நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்செக்ஸில் பார்த்தீங்கனாலும் மார்க்கெட்டு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னாலும் இந்த 82,500ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. இங்கேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த 81,500 ப்ளஸ் அதுக்கு மேலே போகிறாங்கன்னா இந்த R1
இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா இருக்கும். இந்த 81 82,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் கீழ வருவதற்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த இடத்துலேருந்து கீழ வர்றப்ப, இந்த ஏரியா எஸ்டர்டே லோங்கிறது ரொம்ப நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த எஸ்டர்டே லோவ பிரேக் பண்றாங்க அப்படின்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏற்படும். அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து 82,000 வச்சும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ நோட் பண்ணிக்கிங்க. அப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டே ரேஞ்சும் 500 பாயிண்ட் தான் நம்மளுக்கு. 1 வீக்குக்கு 2500 பாயிண்ட். அப்போ இதில எவ்வளோ மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க? சென்செக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 441 பாயிண்ட் தான் பெண்டிங் வச்சிருக்காங்க. இதில வந்து ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. ரேஞ்ச் ஃபுல்லா 2500 பாயிண்ட்ட வந்து இவங்க ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னொரு 440 பாயிண்ட் தான். இன்னைக்கு மோஸ்ட்லி அந்த வந்து அந்த பாயிண்ட் வந்து கவரேஜ் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலுமே ஒண்ணு ஹை டூ லோ வந்து 440 பாயிண்ட் இருக்கணும். இல்லாட்டினா லோ டூ ஹை வந்து 440 பாயிண்ட் வரை இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த மாரி டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு குட் ரிசல்ட்டு. இதில வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இந்த மாரி டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு, அதில ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப பேங்க் நிஃப்டில எவ்வளோ மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க அப்டின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் ஒன் டே ரேஞ்ச் நம்ம இந்த மாரி நீங்க கால்குலேஷன் பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க எல்லா நாளுமே சென்செக்ஸ் வந்து 500 பாயிண்ட் வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனா பேங்க் நிஃப்டி ஆவரேஜ் பண்ணல. இந்த டேட்டா தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாரி இப்ப டோட்டலா இவங்க எவ்வளோ மூவ் மூவ் ஆயிருக்காங்க அப்டின்னா, இப்ப நம்மளோடது தர்ஸ்டே வச்சும் நிஃப்டி வந்து 578 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி 1550 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் 2059 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஒன் டே ரேஞ்ச். இது ஒன் டே ரேஞ்சில ஹை டூ லோ வச்சு நம்ம எடுக்கிறது. ஓகேங்களா? அப்ப இதில நம்ப எத்தன பாயிண்ட் புடிச்சோங்கிறது தான் நம்மளுக்கு நம்முடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி எத்தன பாயிண்ட் புடிச்சிருக்கோம். அதுதான் மெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஸ்ட்ரைக். இப்ப நிஃப்டிக்கு நம்ம இந்த ஸ்ட்ரைக்ஸ எடுத்திருக்கோம். 25,300 புட்டு 214ம் 198ம் விடக்கூடாது. இப்ப 214 விட்டு குடுக்குறாங்க அப்டின்னாலுமே, இந்த 198ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு. இந்த பிரைஸ் இந்த இடத்துக்கு வரப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இங்கேருந்து இவங்க சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறாங்க அப்டின்னா, இந்த 214 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இத பிரேக் பண்ணாங்க அப்டின்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட் புட் சைடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எத வச்சும் போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு 236 ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து ஒரு 236 வச்சு நம்மளுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமேலு நல்ல ஒரு இம்பேக்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் ஒரு ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு மார்க்கெட்ல நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்டின்னாலும், ஒரு 250 டூ 260 வச்சு நம்மளுக்கு இந்த பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் சேம் அதே தான். இந்த 685ங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த 685க்கு மேலயா, கீழயான்னு நம்ம பார்க்கணும். 685க்கு மேல இருக்கிறாங்க அப்டின்னா, 772ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இல்ல இந்த 772 இவங்க விடல அப்டின்னா, இவங்க ஒரு 1000 வச்சும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா, ஒன் டே ரேஞ்சில இவங்க இன்னும் 1000 பாயிண்ட் வந்து இன்னும் பெண்டிங் வச்சிருக்காங்க இந்த வீக்குக்கு. அப்படின்னா, ஒன் டே ரேஞ்சு ஹை டூ லோ, லோ டூ ஹை நல்ல ஒரு இம்பேக்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறப்ப, இவங்க ஒரு 900 டூ 100 சாரி 900 டூ 1000 வச்சும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். அ இப்படி இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிய நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 900 கிடைச்சாவே நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய பாயிண்டாவே நம்மளுக்கு இருக்கும் இந்த பேங்க் நிஃப்டிலலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு இப்போ 700, 800லேருந்து 900 போறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த இந்த இடம்லாம் வரப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இந்த இடத்துலலாம் உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிறது மாரி தெரியுது. செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ். சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஸ்ட்ரைக்குக்கு 82,800 புட்டுக்கு 490 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த 490 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 355ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும்.
இந்த 355 இவங்க பிரேக் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ ஃபால் ஜோனாக மாறிடுவாங்க. ஓகேங்களா? இதை செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 57,400 புட்டு. ஓகேங்களா? அந்த 57,400 புட்டு 900 to 1000 வச்சும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு நாலேஜ் பர்பஸுக்கு தான் சொல்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து இந்த ஸ்ட்ரைக்குக்கும் நம்மளால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் தான். ஓகேங்களா? எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணல. ஓகே, இதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.